Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட்டி கடை காளான் மசாலா எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம வீட்லயே சுலபமா இந்த மசாலா செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 400 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்து அதை இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணிட்டு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட பொடியா கட் பண்ண காளான் எடுத்துர்க்கேன். அது ஒரு 200 கிராம். மொத்தம் முட்டைக்கோஸ் 400, காளான் ஒரு 200 கிராம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட மாவு சேர்த்துக்கிற போறோம். இப்போ இது கூட 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காளான் முட்டைக்கோஸ் இது ரெண்டுலயுமே ஈரப்பதம் இருக்கும், அதனால நல்லா கலந்துட்டு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது நல்லா கெட்டியான பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். இது நீங்க முட்டைக்கோஸ் மட்டும் கூட வச்சு செய்யலாம், ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பீசஸாக போட்டு ரெண்டு சைடு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த டயத்தில் வெளியே போய் வாங்கி சாப்பிட முடியாது, அதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக அந்த காளான் மசாலா செஞ்சிடலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பொரிச்சது எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா அதே கடாயில் நம்ம பொரிச்ச எண்ணெயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க. தக்காளி சாஸுக்கு பதிலாக ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா விழுத அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு நம்ம விழுதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்ச காளானை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்துட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா அந்த தண்ணிலாம் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளோட டேஸ்டியான ரோட்டு கடை காளான் மசாலா ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் லெமன் சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.